ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம வாழைத்தண்டு தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆக்சுவலாக வாழைத்தண்டு வந்து நார் இல்லாமல் நல்லா நைஸாக கட் பண்ணி நம்ம வந்து தண்ணியான மோரில் போட்டோன்னா வாழைத்தண்டு கருக்காது. நார் இல்லாமல் அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் அது சுடு தண்ணியில் லேசாக கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு போட்டு எடுத்தாலே போதும். ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக உப்பு மட்டும் தேவையான அளவு போட்டு அந்த கட் பண்ண வாழைத்தண்டை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது அந்த 10 நிமிஷம் கழித்து இது அந்த தண்ணியிலேருந்து இருத்து எடுத்துருவோம். இந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்த வாழைத்தண்டை வந்து தண்ணியை எடுத்து வச்சுருவோம். அப்புறம் ஒரு சின்ன பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம் போட்டு தாளித்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கட் பண்ண சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே தாளித்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அந்த வாழைத்தண்டு வந்து ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து தயிரில் போட்டுடலாம். ஆறின வாழைத்தண்டில் தயிரை ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு அதுக்கப்புறம் இந்த தாளிச்சதையும் போட்டுடலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இதை எடுத்து வச்சிட்டோன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு வந்து நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்கணுன்றது கிடையாது. சும்மா தண்ணி கொதிக்கிறதுல போட்டாலே போதும். இல்லைனா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு போட்டாலும் போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரியல்லாம் செய்யணும்னா ரொம்ப நேரம் ஆகும். இது அப்படி இல்லை, நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தால் கூட போதும். தாளிக்கிறது மட்டும் ஒரு 2 மினிட்ஸில் தாளிச்சோன்னா இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரம். வாழைத்தண்டு கட் பண்ணிவிட்டா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்கிறது ரெசிபி தான் இது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.